சென்னை திருமங்கலத்தில் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த முக்கிய குற்றவாளிகள் துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து சந்தீப் ராய் ரத்தோர் விளக்கமளித்தார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது விளக்கம் அளித்திருந்தார். அது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சென்னை திருமங்கலத்தில் உள்ள தனியார் ஓட்டல் ஒன்றில் ரவுடிகள் கும்பலாக கொலை திட்டத்துடன் பதுங்கியிருப்பதாக அதிதீவிர குற்ற தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பிரிவு போலீசார் நேற்று முன்தினம் இரவு சம்பந்தப்பட்ட ஓட்டலை துப்பாக்கி முறையில் சுற்றி வளைத்தனர். தப்பிக்க நினைத்ததால் துப்பாக்கி சூடு நடத்துவோம் என போலீசார் எச்சரித்ததை அடுத்து அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட அந்த ரவுடிகள் போலீசாரிடம் சரணடைந்தனர். கிட்டத்தட்ட அவர்களிடம் கிட்டத்தட்ட ஒரு 3 துப்பாக்கிகளும் 14 தோட்டாக்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த 20 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர்கள் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கின்றனர். கடந்த ஆண்டு சென்னை பட்டினப்பாக்கத்தில் பிரபல ரவுடியான ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த ஜெயபால், தம்பிராஜன், முத்துக்குமார் உள்ளிட்ட ஒரு 4 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட பின்பு தற்போது அவர் வெளியே வந்து இது போன்ற ஒரு சதித்திட்டத்தை தீட்டியிருக்கின்றனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட அந்த அவர்களிடம் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்போது சென்னை காவல்துறை தரப்பில் சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் செய்தியாளர்களை சந்தித்தார். இது தொடர்பான விளக்கமும் அளித்திருந்தார். இந்த கைது சம்பவத்தின் போது சிறப்பாக செயல்பட்ட இந்த போலீஸ் காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர்கள் பரிசுகளும் ரிவார்டும் தற்போது வழங்கி வருகிறார். இந்த சந்திப்பில் தற்போது எந்த நேரத்திலும் சென்னையில் ஏதாவது அசம்பாவிதத்தில் ஈடுபடும் வகையில் யாராவது செயல்பட்டால் அவர்களுக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். இந்த கைது செய்யப்பட்ட இந்த 20 பேரில் இந்த சென்னையில் ஒரு சதித்திட்டத்தோடு தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வேறு ஒரு நபரை கொலை செய்யும் நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தற்போது நீதிமன்ற காவலில் போலீஸ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் மீண்டும் காவலில் எடுத்து விசாரணை செய்து அந்த நபர் யார் என்பது குறித்து ஒரு விசாரணை செய்ய இருப்பதாக சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்போது சென்னையில் இது போன்ற அதாவது துப்பாக்கி கலாச்சாரம் சென்னையில் எதுவும் வந்திருக்கிறதா என்பது குறித்து கேட்டபோது முதல் தடவையாக தான் இது போன்ற ஒரு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. இனிமேல் எந்த ஒரு சம்பவம் இது போன்ற துப்பாக்கி கலாச்சாரம் வராது என்றும் தெரிவித்திருக்கிறார். அப்படி ஒரு துப்பாக்கி கொண்டு வரும் பட்சத்தில் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.